ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு தீபாவளி ஸ்வீட்ஸு ஈஸியாக செய்கிற மாதிரி உங்களுக்கு ரவா லட்டு செஞ்சு காமிக்க போகிறேன். அது இந்த வீடியோவில் நீங்கள் பாருங்கள். இந்த ரவா லட்டுக்கு தேவையான பொருட்கள் வந்து என்னென்னு இப்போ உங்கள்கிட்ட காமிக்க போகிறேன், சொல்ல போகிறேன். நெய் 3 டீஸ்பூன் ஃபுல்லாக, பால் உங்களுக்கு ரவா லட்டு பிடிக்கிறதுக்கு தேவையான அளவு பால் வந்து சூடு பண்ணி ஊற்றிக்கணும். நான் இப்போ அப்படியே வச்சுருக்கேன் ஆறின பால். நீங்கள் ரவா லட்டு பிடிக்கிறப்ப சூடு பண்ணி பால் ஊற்றிக்கிங்க. அப்புறம் வந்து ரவை வந்து 1 டம்ளர். அந்த ரவையை வந்து நல்லா நெய் ஊற்றி நல்லா வறுத்துக்கணும். அதுக்குன்னு ரொம்ப சிவப்பாக வறுத்துறாதீங்க, கொஞ்சம் வெள்ளையாக இருக்கிற மாதிரி, இல்லாட்டி கலர் மாறி போயிடும் ரவா லட்டு. ஜீனி வந்து உங்களுக்கு 3/4 டம்ளர். 1 டம்ளர் ரவைன்னா 3/4 டம்ளர் ஜீனி போட்டுக்குங்க. அந்த ஜீனி வந்து மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் முதல்ல வந்து கடாயை வச்சுக்கிட்டு நீங்கள் எப்பயும் போல் இது நெய் ஊற்றி ரவையை போட்டு ரவையை நல்லா வறுத்து, ரவையை என்ன செய்யணும் தெரியுமா, ரவையை நல்லா வறுத்து ஆற விட்டுட்டு மிக்சியில் பொடி பண்ணி வச்சுக்கணும். மிக்சியில் பொடி பண்ணி வச்சுட்டு ரவை பொடி பண்ணி வச்சுக்கணும். ஜீனியும் பவுடராக அரைச்சி வச்சுக்கணும். அப்புறம் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி இது கூட ஏலக்காய் தூள் 1/4 டீஸ்பூன் போட்டு கலக்கி, அப்புறம் தேவைக்கு ஏற்ப கலந்து விட்டுட்டு பால் சூடு பண்ணி முந்திரி கிஸ்மிஸ் எல்லாம் ஏற்கனவே முதல்லையே வறுத்து வச்சுக்கணும். வறுத்து வச்சுட்டு அதையும் போட்டு நல்லா லட்டு பிடிக்கணும். பால் ஊற்றி சூடு ஆறுறதுக்குள்ளே, கை பொறுக்கிற சூட்டில் ஆறுறதுக்குள்ளே நீங்கள் ரவா லட்டு பிடிச்சிடணும். சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த இந்த ரவா லட்டை நான் செஞ்சு காமிக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து கடாயை சூடு பண்ணிவிட்டு முதல்ல கடாய் சூடு பண்ணுங்க. சூடு பண்ணோடனே ரொம்ப சூடு பண்ணிடாதீங்க, அளவான சூட்டில் நெய்யை கடாயில் ஊற்றுங்க. நெய்யை ஊற்றி முந்திரி கிஸ்மிஸ் எல்லாம் வறுத்து வச்சுக்கணும். வறுத்து இந்த தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க முந்திரி கிஸ்மிஸ் எல்லாம். இப்போ நல்லா நெய் வந்து மெல்ட் ஆகுது. நெய் மெல்ட் ஆகி நல்லா சூடான முன்னாடி முந்திரியை முதல்ல போட்டு, முந்திரி நல்லா செவந்த பின்னாடி நீங்கள் என்ன பண்ணுங்க, கிஸ்மிஸ் அப்புறம் போடுங்க. நெய் சூடாகுது. சூடான முன்னாடி முதல்ல முந்திரியை போடுங்க. நாங்கள் தீபாவளிக்கு இந்த ஸ்வீட் முதல்ல இந்த ஸ்வீட் செஞ்சு காமிக்கிறோம். அடுத்து உங்களுக்கு முறுக்கு வேறு ஸ்வீட் எதுவும் செஞ்சு காமிக்கிறேன். நீங்கள் இந்த வீடியோ மாதிரியே அடுத்தடுத்த வீடியோவே பார்த்துக்கிட்டே இருங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எல்லாம் சொல்லுங்கள். ரவையை நல்லா முந்திரியை நல்லா வறுத்துக்கிறேன். இதுக்கு முன்னாடி வீடியோலாம் பார்த்தீங்களா? பார்த்து எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க. கிறிஸ்மஸ் ஆட் பண்ணலாம். கிறிஸ்மஸ் நல்லா பொரிஞ்சு வரணும், நல்லா புஷ்ஷுன்னு வரணும். வந்தவுடனே எடுத்து வச்சுக்கிட்டு ரவையை இதுலேயே இந்த நெய்யிலே ரவையை வறுத்தணும். நல்லா ரொம்ப சவக்க வறுத்தீங்கன்னா ரவை வந்து கலர் மாறி போயிடும். வறுபடுற மாதிரி, சூடு ஏறுற மாதிரி ஓரளவுக்கு வறுத்தா போதும். ரொம்ப வறுத்தா கலர் மாறிடும். இதை தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். முந்திரி கிறிஸ்மஸ்ஸு எல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். எடுத்து வச்சுக்கிட்டு இதே நெய்யிலேயே ரவையை நீங்கள் போட்டுடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கூட போட்டுட்டு அப்புறம் வறுக்கலாம். அடுப்பை அப்புறம் ஆன் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா தீஞ்சிரும். ரவை நல்லா வறுத்து நல்லா ஆற விட்டுருங்க. ஆற விட்ட முன்னாடி மிக்சியில் போட்டு நல்லா நைஸ் ஆகிற மாதிரி, ஓரளவுக்கு இந்த ரவையே நல்லா இருக்கு. இருந்தாலும் ஆற விட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா பொடியாக நைஸ் ஆகும். அப்போ தான் சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். இல்லைன்னா நாக்கில் இது பண்ணும், தென்படும். அதனால நல்லா ரவையை நல்லா வறுத்துருங்க. ரவையை நல்லா வறுத்துருங்க. நல்லா வறுக்கிறப்ப நீங்கள் கையில் கூட தொட்டு பாருங்கள். தொட்டு பார்த்தா நல்லா கை பொறுக்கிற அளவுக்கு நல்லா சூடு ஏறணும். ஏன்னா ரவை இதில் தான் வேகுது. உங்களுக்கு தனியாக சட்டியில் போட்டு வைக்கிறதுல இது வறுக்கிறதுலேயே வெந்துடும். இப்போ வந்து நல்லா ஓரளவுக்கு சூடு ஏறுற அளவுக்கு நல்லா வறுத்துருங்க. அப்போ தான் அந்த பச்சை வாடை இல்லாமல் இருக்கும். ரவை வறுவட்டுருச்சு நல்லா. நீ எடுத்து ஒரு பிளேட்டில் ஆற வச்சிடணும்.
ஆற வச்சுட்டு அப்புறம் தான் மிக்சியில் போடணும். ஆறின முன்னாடி மிக்சியில் போட்டிங்கன்னா நல்லா இன்னும் பவுடர் ஆயிரும். பவுடர் ஆன முன்னாடி ஜீனியை மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுக்கணும். ரெண்டையும் கலந்து ஏலக்காய் வந்து 1/4 டீஸ்பூன் இதில் ஆட் பண்ணி பால் ஊற்றி, பால் சூடு பண்ணி ஊற்றுங்க. பால் சூடு பண்ணி ஊற்றிட்டு உருண்டை பிடிங்க. ரவா லட்டு நமக்கு ரெடி ஆயிரும். டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். இருங்க, நான் ஆற வச்சு மிக்சியில் போட்டு உருட்டி லட்டு பிடிக்கிறப்ப காமிக்கிறேன். ரவா வந்து நல்லா ஆற வச்சுருக்கேன். நீ மிக்சியில் போட்டுட்டு நான் உருண்டை பிடிக்கிறப்ப உங்களுக்கு எல்லாம் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 1 டம்ளர் ரவைக்கு 3/4 டம்ளர் ஜீனி. 3/4 டம்ளர் ஜீனியை பவுடர் ஆக்குறதுக்கு மிக்சி ஜாரில் போட்டுக்கிறேன். மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடுறேன். மிக்சியில் போட்டு வந்து பவுடராக அரைச்சி பாத்திரத்தில் போட்டிருக்கேன், கடாயில் போட்டிருக்கேன். அடுத்து ரவையும் அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ வந்து அரைச்ச ரவையை ஜீனி கூட ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு இது கூடயே நம்ம வறுத்து வச்ச முந்திரி, கிஸ்மிஸ் எல்லாத்தையும் இதிலே ஆட் பண்ணும். ஏலக்காய் தூள் 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் பொடியாக நுணுக்கி வச்ச ஏலக்காய் தூள், சர்க்கரையும் ஏலக்காயும் சேர்ந்து பொடியாக நுணுக்கி வச்சுருக்கேன். அதை 1/4 டீஸ்பூன் எல்லாம் போட்டு பால் சூடு பண்ணி உருண்டை பிடிக்கணும். வெயிட் பண்ணுங்க, பால் சூடு பண்ணி உங்களுக்கு உருண்டை பிடிச்சி காமிக்கிறேன். நமக்கு வறுத்த ரவை, பொடி பண்ண சர்க்கரை, வறுத்த முந்திரி, கிஸ்மிஸ், ஏலக்காய் தூள் எல்லாம் போட்டு நான் மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு பால் சூடு பண்ணி வச்சுருக்கேன். சூடு பண்ண பாலை ஊற்றி உங்களுக்கு கையில் உருண்டை பிடிக்கணும். கையிலே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கையில் மிக்ஸ் பண்ணுறப்ப எங்கேயுமே கலங்காமல் இருக்காது. எல்லாமே நல்லா ரெண்டு மிக்ஸ் ஆகிரும். இப்போ வந்து பால் சூடு பண்ணி தான் ஊற்றணும். பாலை சூடு பண்ணி ஊற்றினா தான் உங்களுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லா வரும். பால் அளவாக தெளிச்சு குடிங்க. ரொம்ப ஒரு 1/4 டம்ளர் பால் தான் ஊற்றிருப்பேன், சரியா இருக்கு. நீங்கள் பாலை தெளித்து பிசைஞ்சு உருட்டுங்க. டக்குன்னு ஊற்றிடாதீங்க. ஊற்றினீங்கன்னா குளன்னு ஆயிரும். இப்போ உருண்டை பிடிச்சி வச்சிங்கன்னா சரியா இருக்கும். இப்போ உருண்டை பிடிக்கிறேன் பாருங்க. பாலே ஊற்றாம வெறும் நெய்யிலேயே பிடிச்சாலும் நல்லா தான் இருக்கும். அது இன்னும் நல்லா இருக்கும். இது வந்து பால் ஊற்றி பிடிச்சா நல்லா சாஃப்டாக இருக்கும். வெறும் நெய் மட்டும் போட்டு பிடிச்சோம்னா கொஞ்சம் வரன்னு இருக்கும். பால் ஊற்றி பிடிச்சா நல்லா சாஃப்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் செய்யுங்க. ரவா லட்டு. அடுத்து உங்களுக்கு வீடியோவில் மைசூர் பாக்கு போடுறேன், செஞ்சு காமிக்கிறேன், அதையும் பாருங்கள். முறுக்கு செஞ்சு காமிக்கிறேன், அதையும் பாருங்கள். ஒன்று ஒன்றா நாங்கள் வீடியோ போட்டுட்ருப்போம். பிரியாணி போட்டு செஞ்சு காமிக்கிறேன், அதை பாருங்கள், அந்த வீடியோ பாருங்கள். இப்போ தான் நீங்கள் செய்ய ஆரம்பிக்கிறீங்கன்னா உங்களுக்கு நான் செஞ்ச மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். முதல்ல செய்கிறீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஈஸியான ஸ்வீட்டு தான் கேசரிக்கு அடுத்து ரவா லட்டு தான் ஈஸியான ஸ்வீட். அடுத்து பாசிப்பருப்பு உருண்டை செஞ்சு காமிக்கிறேன், அதையும் பாருங்கள். இப்போ வந்து நமக்கு சுவையான ரவா லட்டு ரெடி. நீங்கள் சுலபமாக செய்யலாம். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே.